வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து மாற்றி அமைத்தல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆழமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுது. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாரோட சிந்தனையையும் தூண்டக்கூடிய ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை நமக்கேத்த மாதிரி மாத்தணுமா, இல்ல நம்ம மனச மாத்திக்கிட்டா போதுமா? இதுல எது சரி? சொல்லப்போனா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு பகுதியோட ஆதாரமே. நம்ம எல்லாருக்குமே சில சமயம் தோணும் இல்லையா, நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமேன்னு. இது ஒரு பொதுவான ஏக்கம்தான். முதல்ல அந்த ஏக்கத்தை பத்தி தான் பேச போறோம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளோட சூழல் மாறினா, இல்லனா பொருளாதாரம் கொஞ்சம் உயர்ந்தா, இல்ல நம்ம உறவுகள் எல்லாம் சரியாயிட்டா போதும், மனசு நிறைஞ்சிடும்னு நம்புறோம். அந்த ஒரு மாற்றம் அது மட்டும் நடந்துட்டா போதும், வாழ்க்கை சூப்பர் ஆயிடும்னு நினைக்கிறோம். ஆனா நிஜமாவே அது உண்மையா? சரி, அப்போ ஏன் நமக்கு இந்த திருப்தி வர்றதே இல்ல? இந்த மாதிரி ஒரு அதிருப்திங்கிற ஒரு வலையில நம்ம ஏன் திரும்ப திரும்ப சிக்கிறோம்? இதுக்கு காரணமான மனநிலைய பத்தி சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த இப்படி மட்டும் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற மனநிலை. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா, அந்த ஆளுக்கு இருக்கிற திறமை எனக்கு இருந்தா, மத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசுல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்துட்டு போகுது இல்லையா? சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வெளி விஷயங்களையே நினைச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி. இது நமக்கு திருப்தியே கொடுக்கறதே இல்ல, இன்னும் அதிக அதிருப்தியத்தான் கொடுக்குது. நீங்க ஒன்னு அடையணும்னு நினைப்பீங்க, அது கிடைச்சதும் அடுத்து இன்னொன்னு கண்ணுக்கு தெரியும். அப்போ திருப்திங்கிறது எப்பதான் கிடைக்கும்? ஓகே, இப்போதான் இந்த தியானத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். இது ஒரு பெரிய திருப்புமுனை. நம்ம கவனத்தை வெளியில இருந்து நமக்கு உள்ளே திருப்புற ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம். சுவாமி சித்பவானந்தர் ஒரு அற்புதமான பிரார்த்தனையை சொல்றார். உலகம் யாவையும் எனக்கேற்றபடி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற நான், என் மனத்தை உனக்கேற்றபடி மாற்றி விடுவேனானால் பின்பு எனக்கு வேறென்ன வேண்டும்? யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய உண்மை இதுல இருக்கு. உலகத்தையே மாத்தணும்னு நினைக்கிறத விட நம்ம மனச மாத்திக்கிட்டா நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும்னு எவ்ளோ அழகா சொல்றாரு. இங்கதான் நல்ல மனம்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வருது. நல்ல மனம்னா என்ன? அது ஒரு மாற்றப்பட்ட மனம். அந்த மனம் தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லதா பார்க்க ஆரம்பிக்கும், நல்லதா மாத்தவும் செய்யும். சுருக்கமா சொன்னா, உங்க மனம் நல்லா இருந்தா நீங்க பார்க்கற உலகமும் நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வழிகளையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் உலகத்தை மாத்துறது, அது ரொம்ப கஷ்டம், அதுக்கு முடிவே கிடையாது, கடைசியில அது அதிருப்தியை தான் கொடுக்கும். இன்னொரு பக்கம் நம்ம மனச மாத்துறது, அது நம்ம கையில இருக்கு, சாத்தியமான ஒண்ணு, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, கடைசியில அது நமக்கு மனநிறைவை தரும். இந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? சுவாமிஜி சொல்ற இந்த கருத்து ஏதோ புதுசா வந்ததில்ல. இதுக்கு ரொம்ப ஆழமான பழமையான தத்துவ வேர்கள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். தைத்திரிய உபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் வருது. ஆஷிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்ட. இந்த ஞானம் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு காலமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களா சொல்லப்பட்டு வர ஒரு உண்மை. அப்போ அந்த பழங்கால ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர்கிட்ட 3 முக்கியமான குணங்கள் இருந்தா அவங்களுக்கு சாதிக்க முடியாததுன்னே எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. அப்படி ஒரு மனுஷனை முழுமையாக்கக்கூடிய அந்த 3 குணங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். அதுதான் இந்த 3 தூண்கள். முதல்ல ஒழுக்கம், அடுத்தது அறிவு, மூணாவது பலம். ஒழுக்கம்னா நம்மள நாமே கட்டுப்படுத்திக்கிறது. அறிவுனா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறது. பலம்னா உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற உறுதி. இந்த 3 ஒன்னா சேரும்போதுதான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல மனம் உருவாகுது. இதுதான் அதுக்கான அஸ்திவாரம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இப்போ இந்த ஞானத்தை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு கேள்வி. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான சக்திங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை கட்டுப்படுத்துறதுல இல்ல, அது நம்மளோட சொந்த மனச வளர்த்து அத நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுல தான் இருக்கு. அதனால இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை குறை சொல்லிட்டே இருக்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு இப்போ உங்க மனநிலையில நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.